بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியத்திற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வருடம் புனிதமான ரமதான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். பிறையினுடைய செய்தி கேள்விப்படுவதற்கு முன்னால் பலர் மரணித்து விட்டார்கள். பிறை செய்தி கேள்விப்பட்டு சஹர் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இன்னும் பலர் மரணித்து விட்டார்கள். நானும் நீங்களும் உயிரோடு வாழ்கிறோம். எங்களுடைய மரணம் ரமதானுடைய கடைசி பிறை காணுவதற்கு முன்னாலா, பெருநாளை கொண்டாடுவோமா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த ரமதானை அமல்களை கொண்டு, நல்ல செயல்களை கொண்டு எவ்வாறு நாங்கள் அலங்கரிக்கப் போகின்றோமோ அதே போன்று சில விடயங்களை தவிர்த்து வாழ வேண்டிய தேவையும் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒருவருக்கு உடல் நிலை நோயுடையவராக இருக்கிறார், எவ்வளவு ருசியான உணவை கொடுத்தாலும் அவருக்கு டேஸ்டாக இருக்காது. உடல் சுகமாக இருக்கக்கூடிய ஒருவர் சிறிய பொருளை சாப்பிட்டாலும் அதனுடைய ருசியை உணர்ந்து கொள்ளுவார். அமலுடைய டேஸ்டை, ருசியை நாங்கள் உணர வேண்டுமாக இருந்தால் உள்ளம் சுகமாக இருக்க வேண்டும். நோயுடைய உள்ளத்தினால் நல்ல செயல்களின் இன்பத்தை அனுபவிக்க, ருசிக்க முடியாது. அந்த வகையில் இன்று உங்களுக்காக, எங்களுக்காக ஒரு விடயத்தை நாங்கள் படித்துக் கொள்வோம். குடும்ப உறவை பேணிக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக என்னோடு கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டவர்கள், ஒரே இடத்தில் விளையாடி மகிழ்ந்தவர்கள், ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் அமைய அமைய விலகிச் சென்று விடுகிறார்கள். இதுவரை என்றால் வருடக்கணக்கில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சில நேரங்களில் இருவருமே வேலை பளுவாக இருக்கலாம், அல்லது சந்திக்க கூடாது என்ற எண்ணமாக இருக்கலாம். குர்ஆன் சிறந்த நண்பனுக்கு, சிறந்த சகோதரனுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணம் காட்டுகிறது. தன்னோடு கூட பிறந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தூக்கி போட்டு விடுகிறார்கள், கொலை முயற்சி செய்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்று உங்கள் மீது எந்த பழிப்பும் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அவன் மன்னிக்கக்கூடியவனாக, கிருபையுடையவனாக இருக்கிறான் என்றார்கள். என்னுடைய சகோதரன் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை. அவன் செய்த ஆகப்பெரிய குற்றம் என்னையாக இருக்க முடியும்? தர வேண்டிய பொருளை தராமல் விட்டிருக்கலாம், தந்தையின் சொத்தில் பங்கொன்றை தராமல் விட்டிருக்கலாம். மன்னிப்பதற்கு நானும் நீங்களும் தயாராக வேண்டும். எனக்கு என்னுடைய சகோதரன் துணையாக இருப்பதை போன்றோ வேறு யாரும் துணையாக இருக்க முடியாது. அதனால தான் தவறுதலாக ஒரு கொலையில் மாட்டுப்பட்டு கொலை குற்றம் சுமத்தப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வாழ்ந்த பிரதேசத்தை விட்டு மதியன்ற பிரதேசத்திற்கு விரண்டோடி விடுகிறார்கள். மீண்டும் தன்னுடைய பிரதேசத்திற்கு வருகிறார்கள். வரும் வழியில் தான் நுபுவத் என்றும் நபிப்பட்டம் கிடைக்கிறது. தனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்று நினைக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனையில் முதலாவது வந்தது தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், ஹாரூனாக உஷ்துது பிஹி அஸ்ரி, என்னுடைய சகோதரன் ஹாரூனை எனக்கு உதவியாக தருவாயாக, என்னை அவர் மூலமாக உறுதிப்படுத்துவாயாக என்று ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். உலமாக்கள் சொல்வார்கள், உலகில் வாழ்ந்த பிறந்த சகோதரர்களில் ஒருவர் மற்றவருக்கு செய்த மிகப்பெரிய நலவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹாரூனுக்கு செய்தார்கள். அது என்னவென்றால், தான் நபியாக இருந்ததை போன்று தன்னுடைய சகோதரனும் நபியாக வர வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். எனவே நண்பர்களே, சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் குடும்ப உறவுகளை இணைந்து வாழுவோம், மன்னிப்போம், மறந்து விடுவோம். அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னையும் உங்களையும் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.